ஒருத்தைய வீட்டை விட்டு வெளியில துரத்தணும்னு நினைக்கும் போது இதெல்லாம் கண்ணுல வந்து மாட்டுது பாரு. முதல்ல இதை உடைச்சு எறியணும். என்ன இது? ஏய் இசை, என்ன இசை, இதை தொடாத. இதை உடைச்சு நொறுக்க போற பாரு. விஷால் விஷால் வேண்டாம் 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 விஷால், உடைக்காத விஷால் இத. ஏய், இது அந்த ஸ்ரீஜா எனக்கு கொடுத்த gift. இது எதுக்கு எனக்கு? இந்த பாரு, இதை உடைச்சாதான் எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஐயோ விஷால் விஷால் விஷால், அதுல இருக்கிற வாய்ஸ் என்னோட வாய்ஸ் விஷால், அத உடைக்காத. இந்த gift பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? என்ன சொல்ற இசை? இந்த gift நீ பண்ணியா? இதுல இருக்கிற வாய்ஸ் உன்னோட வாய்ஸா? ஐயோ ஆமா விஷால். ஏ உன்னால நம்ப முடியலையா? நான் உண்மையை தான் சொல்றேன் விஷால். இதுல இருக்கிற வாய்ஸ் என்னோட வாய்ஸ். நான் முன்னாடி ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சிருந்தேன்ல, அப்போ ஒரு நாள் ஸ்ரீஜா என்னோட ஷாப்க்கு வந்து அவளோட லவ்வருக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட செய்ய சொன்னா. இது நான் தான் நைட் ஃபுல்லா கஷ்டப்பட்டு தூங்காம இந்த கிஃப்ட செஞ்சேன். அவ கேட்டாங்கிறதுக்காக அந்த வாய்ஸையும் நானே ரெக்கார்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தேன். என்ன இசை, இது உன்னோட வாய்ஸா? என்ன சொல்ற இசை? ஏ விஷால், இப்போ உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல இது விஷால், பொதுவாவே இந்த மாதிரி ஸ்பெஷலான கிஃப்ட் பண்ணும்போது நம்ம வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டிஃபரெண்டா சோல்ஃபுல்லா யோசிச்சு பண்ணுவோம்ல, அப்படிதான் நான் இதுல பேசியிருக்கேன். என்ன நம்பலல? இப்ப பாரு. I love you விஷால். என்ன விஷால்? இல்ல, திருப்பி சொல்லு. சரி சொல்லு. I love you விஷால். அசோக், அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கும்பிடுற அந்த சாமி தான் உன்னை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்க. இனி எங்கேயும் போகாம அம்மா கூடவே இருப்பா. நீ என் கூடவே இருந்தாதான் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரிம்மா, நான் எங்கேயும் போக மாட்டேமா. நீங்க கவலையப்படாதீங்க. என்ன அசோக், அம்மாவோட பேசிட்டு இருந்ததுல பசி தெரியலையா உங்களுக்கு? ஐயோ, எனக்கு சாப்பாட்டு டைம் வந்ததே தெரியல இசை. என்ன இசை, கையில சாப்பாடோட வந்திருக்கீங்க போல இருக்கு. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியுமா? அதான் நெய் வாசனை ஆளை தூக்குதே. அத்தை, அசோக்குக்கு நீங்களே சாப்பாடு ஊட்டி விடுங்க. குடுமா. நானே அம்மாவை எனக்கு ஊட்டி விடுங்கன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க அதுக்குள்ள என் மைண்ட் வாய்ஸ கேட்ச் பண்ணிட்டீங்க இசை. தேங்க்ஸ். பரவாயில்ல. அசோக், சாப்பிடுப்பா. சில நேரங்கள்ல இந்த மனசு ஒரு விஷயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் தேவையில்லாம ஆசைப்படத்தான் செய்யும் விஷால். ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல விஷால், எனக்கும் இந்த வீட்லயே அத்தை கூடவே இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா என்னால அது முடியாதே. விஷால், சில நேரங்கள்ல நானே உன்கிட்ட இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் வெளியே போயிடுவேன்னு சும்மா சொல்லிக்கிட்டா கூட என் மனசுக்குள்ள ஒரு சின்ன ஆசை இருக்கு விஷால். இந்த வீட்டுக்குள்ளேயே அத்தையை என் அம்மாவா நினைச்சு அவங்க கூடவே இருக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. என்ன விஷால் பாக்குற? என்னடா இவ இப்படியெல்லாம் பேசுறாளே,
நாளை பின்ன டிவோர்ஸ் கொடுக்க மாட்டாளோன்னு பயப்படுறியா? பயந்துராத. என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட தானே சொல்ல முடியும். அதான் சொன்னேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. ஆ. பூவெல்லாம் இருக்கு. நமக்கு முன்னாடி எந்திரிச்சு யார் இதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க? பூவை யாரு கொண்டு வந்தா? அத்தை, இசை, இந்த பூத்தட்டெல்லாம் நீதான் எடுத்து வச்சியா? ஆமா அத்தை. அப்போ இன்னைக்கு இந்த பூஜை ரூம நீதான் உன் கையால ரெடி பண்ணணும். நிஜமாவா அத்தை சொல்றீங்க? நான் இந்த பூஜை ரூம ரெடி பண்ணவா? ஆமாமா, ம், நீயே ரெடி பண்ணி கொடு. சரிங்க அத்தை. இசை, இந்த பழத்தட்டை வாங்கி வைமா. இசை, உன்னதாம்மா கூப்பிடுறேன். இந்த பழத்தட்டை வாங்கி வை. என்ன இசை, நான் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? இசை, இசை, இந்த பழத்தட்டை வாங்கி வைமா. என்னாச்சு இவளுக்கு? நான் இவ்ளோ சத்தம் போட்டு கூப்பிடுறேன், திரும்பாம இருக்கா? ஒருவேளை நான் பேசுறது எதுவுமே அவளுக்கு கேட்கலையா?